Chennai Silks. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக கொஞ்சம் சரிந்தாலும் பெரிய அளவில் சரியவில்லை. அப்படி இருக்கும்போது தங்கம் ஒரே அடியாக சரிந்து ஒரு சவரன் 1,00,000 ரூபாய்க்கு கீழ் வரலாம் என்கிறார்கள். ஒரே நேரத்தில் இந்த அளவுக்கு தங்கம் விலை சரியுமா? ஏன் திடீரென தங்கம் விலை பெரிய அளவில் சரிய வாய்ப்பிருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறார்கள்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போதுமே ஆகாது என்பது அனைவருக்கும் தெரியும். இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்தாலும் கூட அமெரிக்க டாலரை தான் சர்வதேச வர்த்தகத்திற்கு ரஷ்யா பயன்படுத்தி வந்தது. சர்வதேச வர்த்தகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயமாக டாலர் இருந்ததே இதற்கு காரணமாகும். இந்த சூழலில்தான் 2014 உக்ரைனின் கிரைமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்து கொண்ட போது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கியது. இது ரஷ்யாவின் டாலர் பரிவர்த்தனைகளை பெரிதும் பாதித்தது. 2022 உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு உத்தரவை அப்போதைய அதிபர் பைடன் பிறப்பித்தார். அதாவது ரஷ்யா வசம் இருந்த $300 பில்லியன் மதிப்புள்ள அந்நிய செலாவணி இருப்புகளை முடக்கியது. இது இந்திய மதிப்பில் சுமார் 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு சமம். எப்போதும் சர்வதேச வர்த்தகத்திற்காக உலக நாடுகள் அமெரிக்க பத்திரங்கள், அதாவது US ட்ரெஷரிஸை டாலரில் வைத்திருப்பது வழக்கம். இந்த அமெரிக்க கடன் பத்திரங்களைத்தான் அமெரிக்கா முடக்கிவிட்டது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுக்கு பிரஷர் போடவே இந்த நடவடிக்கை அப்போது எடுக்கப்பட்டது. இருப்பினும் இது சர்வதேச நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகி போனது. அதாவது இன்று ரஷ்யாவுக்கு நடந்திருக்கிறது, நாளை நமக்கும் கூட நடக்கலாம் என உலக நாடுகள் கருதினர். இதேபோல தங்கள் வசம் இருக்கும் டாலர் அல்லது அமெரிக்க பத்திரங்களை அமெரிக்கா முடக்கிவிட்டால் என்ன செய்வது என உலக நாடுகள் யோசிக்க தொடங்கிவிட்டன. அன்று முதல் ஒரு பக்கம் ரஷ்யா தங்களது டாலர் இருப்புகளை குறைத்து தங்க இருப்புகளை அதிகரித்தது. இந்தியா, சீனா, துருக்கி என பல உலக நாடுகள் டாலர் கையிருப்பை குறைத்து கொண்டன. 2008 பொருளாதார மந்தநிலை சமயத்திலேயே டாலரை மட்டும் நம்பியிருப்பது ஆபத்தானது என்பதை உணர்ந்த உலக நாடுகள் பிரிட்டிஷ் பவுண்ட், யூரோ, ரஷ்ய ரூபிள் மற்றும் சீன யுவான் போன்ற முக்கிய நாடுகளின் நாணயங்களையும் கைவசம் சேர்க்க தொடங்கியிருந்தது. இந்த நேரத்தில் அமெரிக்கா எடுத்த தடாலடி நடவடிக்கைகள் உலக நாடுகளை மேலும் டாலரை விட்டு விலக்கியது. 2016 உலகளாவிய அந்நிய செலாவணி இருப்புகளில் 65% அமெரிக்க டாலர்களில் இருந்தது. இது 2025க்குள் 58% குறைந்தது. 2005 இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்புகளில் தங்கம் வெறும் 4.3% மட்டுமே இருந்தது. இது 2025க்குள் 15% அதிகரித்தது. 2000 முதல் 2025 வரை சீனா தனது தங்க இருப்புகளை 483% அதிகரித்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பிரேசில் மத்திய வங்கி ஒரு துளி தங்கத்தை கூட வாங்காத நிலையில் 2025 16 டன் தங்கத்தை வாங்கியது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் இஷ்டத்திற்கு வரிகளை விதித்தார். நட்பு நாடுகள் மீதே தடைகளை அறிவித்தார். இதனால் இனிமேலும் அமெரிக்காவை நம்பியிருக்க முடியாது என மேலும் மேலும் உலக நாடுகள் டாலரை விட்டு விலகி தங்கத்தை நோக்கி பாய்ந்தன. உலக நாடுகள் பொதுவாகவே டன் கணக்கில்தான் தங்கம் வாங்கும். இதனால் தங்கத்தின் தேவை அதிகரிக்கவே விலை விண்ணை முட்டும் அளவுக்கு போனது. இந்த சூழலில்தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் ஒரு டீலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் விரைவில் வர்த்தகத்திற்காக அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்தும் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. ப்ளூம்பர்க் இது தொடர்பாக விரிவான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறது. அதில் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைந்த பின்னர் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யும் முன்மொழிவை ரஷ்யா தயாரித்துள்ளது. அதில் 2 நாடுகளும் ஒப்புக்கொள்ளும் வகையில் 7 பாயிண்ட்ஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒன்றுதான் டாலரை மீண்டும் ஏற்பது. அதேபோல டாலரை ரஷ்யா மீண்டும் ஏற்று வர்த்தகம் செய்ய ஆரம்பித்தால் தனது கைவசம் இருக்கும் தங்கத்தில் கணிசமான பங்கை ரஷ்யா விற்கலாம். சர்வதேச வர்த்தகம் மீண்டும் நார்மலாகும் போது மேலும் பல நாடுகளும் கூட இதே நிலைப்பாட்டை எடுக்கலாம். இதன் காரணமாகவே தங்கம் விலை குறையலாம் என கூறுகிறார்கள் வல்லுநர்கள். இது தொடர்பாக HDFC செக்யூரிட்டிஸின் கமாடிட்டி மற்றும் கரன்சி பிரிவின் தலைவர் அனுஜ் குப்தா ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவதை குறைக்கலாம். இது தங்கத்தின் விலையில் ஒரு பெரிய சரிவுக்கு வழிவகுக்கும். ரஷ்யா டாலருக்கு திரும்பினால் தங்கத்திற்கான தேவை குறைந்து டாலரில் முதலீடு அதிகரிக்கும். இதனால் தங்கம் விலை சரியலாம் என்கிறார்கள்.
இந்தியாவில் தங்கம் ஏற்கனவே அதன் உச்சபட்ச விலையிலிருந்து 15% சரிந்துள்ளது. மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தால் தங்கம் விலை மேலும் குறையக்கூடும். சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $3000 வரை கூட போகலாம் என்கிறார்கள். அப்படி போனால் இந்தியாவில் 10 கிராம் தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் சரியக்கூடும். அதாவது 1 கிராம் தங்கம் 10,000 ரூபாய்க்கு கீழ் வரும் என்கிறார்கள். இருப்பினும் இதற்கு பல விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க வேண்டும். மேலும் இந்தியாவில் ரூபாய் மதிப்பு சரிந்து வருவதால் சர்வதேச சந்தையில் மிக பெரிய அளவில் தங்கம் விலை சரிந்தாலும் கூட இந்தியாவில் அதே அளவுக்கு சரியும் என சொல்லிவிட முடியாது. இந்த நிலையில்தான் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் தன்னுடைய வீடியோவில் தங்கம் விலையின் எதிர்காலம் குறித்து பேசியிருக்கிறார். தங்கம் விலை இன்று 90 ரூபாய் குறைந்து 14,220 ரூபாயாக உள்ளது. சீனாவில் லூனார் விடுமுறைகள் காரணமாக வர்த்தகம் மந்தமாக உள்ளது. இது இன்னும் சில நாட்கள் தொடரலாம். தங்கம் விலை அதிகபட்சம் 1000 ரூபாய் குறைந்து 13,000 ரூபாய் வரை செல்லலாம். தங்கம் விலை அதிகபட்சமாக 1000 ரூபாய் குறைந்து 13,000 ரூபாய் வரை செல்லலாம். ஆனால் அடிப்படை விலை 12,500 ரூபாயாகத்தான் இருக்கும் என கணித்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். தங்கம் விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அடித்து சொல்கிறார் இவர். இதற்கு 2 முக்கிய காரணத்தை ஆனந்த் சீனிவாசன் முன்வைக்கிறார். 1 கெவின் வார், 2 ட்ரம்ப் செய்யும் வேலைகள். ட்ரம்ப் ஆட்சியில் வெனிசுலா மீதான இராணுவ தாக்குதல், கிரீன்லாண்டில் அமெரிக்க படைகளை இறக்கியது, ஈரான் மக்களை நிறுத்தியது போன்ற செயல்களால் பில்லியன் டாலர்கள் செலவாகின்றன. இவை அனைத்தும் கடன் வாங்கி செய்யப்படுகிறது. ஏனெனில் வரிப்பணத்தில் இதனையெல்லாம் செய்தால் மக்கள் ஏற்க மாட்டார்கள். நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பும். இத்தகைய போர் சார்ந்த செலவுகள் மூலமாக கடன் அதிகரிக்கும் காரணத்தால் அமெரிக்காவின் பணப்பற்றாக்குறையை உயர்த்தும். இதனால் விலைவாசி அதிகரிக்கும். இது இரண்டும் தங்கத்துக்கு நல்லது. ஏனெனில் பணவீக்க காலங்களில் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. இதனால் தங்கம் வெள்ளி விலை உயர்வுக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த தாக்கம் உடனடியாக இல்லாமல் மிகவும் பொறுமையாக வர்த்தக சந்தையில் வெளிப்படும் எனவும் கூறுகிறார் ஆனந்த் சீனிவாசன். தங்கம் 1 கிராம் 10,000 ரூபாய்க்கு குறையும் என்ற ஒரு வதந்திக்கும் முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். தங்கத்தில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது ஒரு மானிட்டரி மெட்டல் என்பதால் மற்ற பொருட்களைப் போல அல்ல என முதலீட்டாளர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால் அவ்வளவு சீக்கிரம் தங்கத்தின் விலை குறையாது எனவும் கூறுகிறார். தங்கம் 12,500 ரூபாய் என்ற அடிப்படை விலையில் கண்டிப்பாக இருக்கும். தங்கம் மற்ற கமோடிட்டி போல கிடையாது. அது அமெரிக்காவின் நாணய கொள்கை, அமெரிக்காவில் உள்ள பணவீக்கம், ஜியோபாலிட்டிக்ஸ் போன்றவற்றால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. சீனா அமெரிக்கா உறவு, ரஷ்யா சீனா அமெரிக்கா நட்புறவு, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் கடன், நாணய இயக்கங்கள் ஆகியவை தங்கம் விலையை தீர்மானிக்கின்றன. தங்கத்துக்கும் மற்ற பொருட்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தற்போது தங்கம் தட்டையான மற்றும் மெதுவான நிலையில் உள்ளது என கூறுகிறார் ஆனந்த் சீனிவாசன். மொத்தத்தில் ஆனந்த் சீனிவாசனின் கணிப்பு தங்கம் வெள்ளி விலை குறித்த வதந்திகளை உடைக்கிறது. தங்கம் மானிட்டரி மெட்டல் என்பதால் அமெரிக்கா சார்ந்த காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. வெள்ளி விலை இன்னும் குறையலாம். முதலீட்டாளர்கள் இந்த கணிப்புகளை கவனத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என கூறுகிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.